ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நேசரின் வார்த்தை என்ன பார்க்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் என்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட இயேசு பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்துல திரும்பு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தேன், நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருந்த பர்சன், ஆனால் இப்போ என்னால் என்னோட ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நான் இடிஞ்சு போன நிலைமையில இருக்கிறேன். ஏன்னு தெரியல, ஜெபிக்கணும்னு ஆசை, ஆனால் ஜெபிக்க முடியல. ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழணும்னு ஆசை, ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசை, முடியல. என்னால் ஜெபிக்க முடியல, பைபிள் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு பாவத்துக்குள்ள நான் சிக்கியிருக்கேன், இன்னும் அப்படிங்கிற ஆண்டவர் உங்களை தேச்சும்படியா நோக்கி வருது. அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, இன்னைக்கு நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஆனா அதை பண்ணி முடிச்சுட்டு அது நம்ம மனசு குத்து அப்படி போட்டு சொல்லிடுவான். அது பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், ஆண்டவர் ஜபத்துக்கு மாதிரி சொல்லிடுவோம். ஆண்டவர் தெரியுமா, தவிக்கிறாளே, அவ்வளவு விடுதலை வந்துட்டே மாட்டேங்கிறாளே, அவர் எவ்வளவு வருஷம் கேட்கிறாரு, மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி விழுட்டேன், முடியல ஆண்டவர், என்னை எப்பயாவது விடுவாங்கப்பா, என்னை விடுக்க அப்படின்னு நீங்க சொல்லி உங்களை விடுதலை ஆக்குவதற்கு அவர் என்ன இருக்கு? எல்லாமே உள்ளவரா இருக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கணும் வசனம் சொல்லுது. ஆமேன். அவரால் என்ன உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கும் போது அவரை நோக்கி பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு கேட்டீங்களா? நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமேன். அவரை மட்டுமே நோக்கி பார்ப்போமா? உங்களை ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.